பையனா இந்த மூலையில தான் இருக்கணும், இந்த அதெல்லாம் வாஸ்து இருக்குமா? இளைய பிள்ளைகள்னா அது இருக்கா சார்? அவங்க எந்த அதெல்லாம் இருக்குமா, அதெல்லாமே இருக்கு. அதுதான் இப்போ எது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், எது இருக்கணும்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் குறைகளே பார்த்தீங்கன்னா, இப்போ இதே நான் தான் சொல்கிறேன், ஒரே வாசல் தான், அதெல்லாம் ஜாதக பிரகாரமாக ஒவ்வொரு ராசிக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறேன். அதே நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஈசானியம் பாதிச்சுதுன்னா அந்த வீட்டு தலைவர், குடும்பத் தலைவர், அவருக்கு பிரச்சனை கொடுக்கும். வருமானத்திலேருந்து எல்லாம் கொடுக்கும். வருமானம்னா எடுத்தோன்னா வருமானத்தை கொடுக்காது. முதல்ல மூளையை வேலை செய்ய விடாது. ஏன்னா அங்கே வந்து வெயிட் வச்சுனாலோ படிக்கட்டு வச்சுனா ஒரு இது, அந்த இடத்துல போய் செப்டிக் டேங்க் போட்டினா அது ஒரு பிரச்சனை கொடுக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு வருமானத்தை வந்து முதல்ல கட் பண்ணும். எப்படி கட் பண்ணும்? முதல்ல உங்களுக்கு சிந்தனை செய்ய விடாது. அது தலைபாகம். அது சிந்தனை செய்ய விடாது, கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, சரியான திசையில் போக முடியாது, உங்களால் சரியான முடிவு எடுக்க முடியாது. இதெல்லாம் பண்ணலன்னா என்ன ஆகும்? அடுத்தது தோல்வியை தானே சந்திப்பீங்க. தோல்வி சந்திச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? பணம் வர வேண்டியது கட் ஆகுமா? இப்படி ஒன்று ஒன்றா பண்ண கூட கடைசியில் போய் நிற்கிறது பணத்தில் தான், பொருளாதாரம் தான் போய் நிற்கும். அதுக்கப்புறமா பிரச்சனை வருது. அப்படி ஆகுது. அடுத்தது யாரா பாதிப்பான்னா அந்த வீட்டை தலைமகன் பாதிப்பான். சரி, தலைமகனே இல்லை, அந்த அவருக்கு பொண்ணாகவே இருக்குதுப்பா, அவருக்கு பொண்ணு கல்யாணம் பண்ண வர்றார் இல்லையா, மருமகன், அவர் பாதிப்பார். ஸோ இதெல்லாம் வந்து உண்டு. அதே மாதிரி நம்ம குடும்ப தலைவராக இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து நிறுதியில் தான் பெட்ரூம்னு சொன்னால் அவருக்கு கீழே இருக்கணும் நிறுதியில். அதே மாதிரி அவரோட பிள்ளைக்கு மேலே கொடுக்கலாம் அதே நிறுதியில். இப்படி சில கணக்கெல்லாம் இருக்குதுங்கம்மா. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தப்பு, அது தப்பு இல்லை, அதெல்லாம் பார்க்க வேண்டியது தான். இப்போ அதே மாதிரி புது வீடு கட்டிக்கிட்டே இருக்காங்க சார். திடீர்னு அதில் வேலை பார்க்குறவங்களுக்கோ இல்லைனா அந்த வீடு கட்டுற ஓனருக்கோ வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது, சில பேர் இறந்து கூட போயிடுறாங்க. இதுக்கு வாஸ்து காரணமா? கண்டிப்பாங்கம்மா. அதுதான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஈசானியத்தில் படி அது வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடாததுனால நான் அதை சொல்லலை. இந்த இறப்புக்கு காரணம் ஆக்சிடெண்ட் ஆகுறது இதெல்லாமே வந்து அந்த ஈசானியத்தில் பாதிப்பு இருக்குதுன்னு போது படி, இந்த டாய்லெட் வர்றது, இந்த மாதிரிலாம் வர்றது வந்துட்டு ஒரு அந்த வீட்டு தலைவனுக்கு அது கொடுக்கறது அது நடக்கதாமா செய்யுது. இது வந்து அந்த வீட்டு உரிமையாளருக்கு நடக்குது சரி, ஆனால் அந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவங்களுக்கும் அது ஏற்படுது. அதுக்கு வாஸ்து காரணமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, வீடு கட்டுறாரு ஒருத்தர், அவர் இல்லை, அந்த இடத்துல குடியிருக்கிறா வராங்க இல்லையா, அவங்களுக்கும் அது வேலை செய்யும்ல, அவங்களுக்கும் வேலை செய்யும். அது இப்போ அவர் தான் ஓனரு, அதனால் அவரை மட்டும் பாதிக்கும். இவங்க இதில் குடியிருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதில் குடியிருந்தாங்கன்னா அதே பாதிப்பு அவங்களுக்கும் இருக்கும். அதனால் வெளியிலேருந்து வராங்க, வேலைக்கு வந்தாங்கலாம் ஒன்றும் கிடையாதுமா. அது பண்ணுறது ஒரே அதுதான் சொன்னேன் உங்களுக்கு, அது வந்து இயற்கை, அந்த பிரபஞ்ச சக்தி, பஞ்சபூதம், அது பண்ண வேண்டிய வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வேலைக்கு வந்தானா, வாடகைக்கு இருக்கிறானா, அவன் ஹவுஸ் ஓனரெல்லாம் அதுக்கு தெரியாது. அது என்ன பண்ணணுமோ அது பண்ணிகிட்டே இருக்கும், அவ்வளோதான்.